அன்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை பின் லேடனின் வேதாகமம் என்கிற தலைப்பின் கீழாக பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1:19. ஒசாமா பின் லேடன் அமெரிக்க படைகளால் 2011 ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானில் உள்ள அபோட்டாபாட் என்ற பட்டணத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் பாகிஸ்தான் அரசு பின்லேடன் சுட்டுக் கொல்லப்பட்ட வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த இடத்தில் மருத்துவமனை ஒன்று கட்ட தீர்மானித்தது. ஆனால் அந்த இடத்தில் இஸ்லாம் மத பள்ளிக்கூடம் அல்லது மசூதி கட்டப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அந்த வீட்டை இடிக்கும் பணி நடைபெற்ற பொழுது அதிலிருந்து 2 ஆங்கில வேதாகமம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேதாகமத்தில் பல பக்கங்கள் மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அநேக வசனங்கள் குறிக்கப்பட்டும் இருந்தது. அந்த 2 வேதாகமத்தையும் துப்பறியும் நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகளில் தனது வருங்கால தீவிரவாத திட்டங்களை வேதாகமத்தில் இரகசிய குறியீடுகளாக குறித்து வைத்ததாக கூறப்பட்டது. இன்னும் ஒரு கருத்தையும் வெளியிட்டனர். அதாவது பின்லேடன் தான் செய்த தீவிரவாத செயல்கள் சரியென்று நியாயப்படுத்துவதே அதற்கு இசைவான வசனங்களை குறித்து வைத்திருந்தாராம். அவர் விருப்பமாக குறித்து வைத்த வசனங்களில் ஜிஹாத் பற்றிய கருத்துக்கள் ஏதாவது உள்ளனவா என்று பின்லேடன் ஆராய்ச்சி செய்திருக்கலாம் எனவும் கருத்து தெரிவித்தனர். பாகிஸ்தான் அமைச்சர் ரஹ்மான் மாலிக் என்பவரிடம் விசாரணைகள் முடித்த பின்னர் அந்த 2 வேதாகமத்தையும் என்ன செய்வீர்கள் என்று நிருபர்கள் கேட்டபொழுது ஏதாவது நூலகத்திற்கோ ஆலயத்திற்கோ கொடுக்கப்படும் என்றார். ஒசாமா பின்லேடனுடன் வேதாகமத்தை கருத்தாய் படித்து வசனங்களை குறித்து வைத்துள்ளார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துடன் வேதாகமத்தை படிக்கின்றனர். முக்கியமான வசனங்களை குறிக்கின்றனர். நீங்கள் வேதாகமத்தை கருத்தாய் வாசிக்கின்றீர்களா? வசனங்களை குறித்து வாசித்த வேதாகமம் உங்களிடம் உள்ளதா? எதற்காக வசனங்களை குறித்து வைத்தீர்கள்? கர்த்தராகிய இயேசுவை குறித்து சாட்சி பகரும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் உண்டு என்று அவரே தன்னை பற்றி கூறின காட்சியை யோவான் 5:39 வாசிக்கிறோம். வேதாகமத்தை கருத்தாய் ஆராய்ந்து வாசித்தால் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கின்றோம். நேசிக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் அதிகமாக உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீர் எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.